ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது மண்டே மார்னிங். இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி மண்டே மார்னிங் எந்திரிச்ச உடனே எப்பவும் போல் பால் அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு. எல்லா காயும் போட்டு பொரியல் பண்ணலாம், அப்படியே தொக்காட்ட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காயும் வெட்டி வச்சுருக்கேன். என்னென்ன காய்னா கத்திரிக்காய், கொஞ்சம் சொரக்காய் இருந்துச்சு, அது அவரைக்காய், குடமிளகாய், உருளைக்கிழங்கு, முருங்காய், இந்த காயெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புதினா சட்னிக்கு கொஞ்சமாக புதினா தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தக்காளி எதுக்கு நிறையா எடுத்துருக்கேன்னா இன்றைக்கி ரோட்டு கடை சாம்பார் தான். எப்பவும் போல் சாதம் களைஞ்சி அந்த அடுப்பில் கொண்டு போய் வச்சாச்சு. ரோட்டு கடை சாம்பாருக்கு கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, ஒரு சின்ன துண்டு புளி, பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சம் சீரகம், மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா விசில் விட்டுக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் பொரியலுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, 2-3 பீஸ் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் சேர்த்து வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கின பிறகு எல்லாம் வெட்டி வச்சுருக்க வெஜிடபிள்ஸும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த பக்கம் புதினா சட்னிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. சாதம் விசில் அடித்தோடனே இட்லி ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம ரோட்டு கடை சாம்பார் வைக்கிறோம்ல, அதுக்கு வந்து இட்லி தான் சூப்பராக இருக்கும். தோசையும் நல்லா தான் இருக்கும். சரி, 2 நாளாக தோசை தான் ஊற்றி கொடுக்குறோம், இன்றைக்கி இட்லியை வச்சிடலான்ட்டு இட்லியை வச்சுட்டேன். காய்கறியும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. அந்த டைமில் மசாலா தூள் சேர்த்து அதையும் நல்லா பரட்டி விட்டுறலாம். புதினா சட்னியும் இங்கே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதை இறக்கி வச்சுட்டு நம்மளுக்கு விசில் அடிச்சிச்சுல ரோட்டு கடை சாம்பார், தண்ணியெல்லாம் இருத்துட்டு அந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டு எடுத்து வச்சுருக்க தண்ணி அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பக்கம் தாளிப்பு நடந்துட்டு இருந்தேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கிள்ளி போட்டு தாளிச்சிட்டேன். தாளித்து அதில் ஊற்றிட்டு 3 ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி அதில் சேர்த்து கொஞ்சம் 2-3 கொதி வந்து பிறகு கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இங்கே வந்து நம்ம எல்லா வெஜிடபிளும் சேர்த்துருக்க கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. இது சிம்பிளாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் போட்டால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் மாங்காய் போட்டால் ஹஸ்பண்டும் மாமாவும் திட்டுவாங்க, அதனால் மாங்காய் போடல. இங்கே ரோட்டு கடை சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க. மாமாவுக்கு தயிரே கொடுத்து அமிச்சாச்சு. அப்புறம் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு, சாதமும் ரெடி, எல்லாமே கட்டி மாமாவுக்கு கொடுத்து அமிச்சிட்டு அவ்வளோதாங்க. நாளைக்கு பாப்பாவுக்கு எக்ஸாமு 10th. அதனால் வந்து இன்றைக்கி சிம்பிளான சமையலை முடிச்சுட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக தான் நம்ம தோட்டத்தை வீடியோ எடுத்தேன் பாருங்கள். வெந்தய செடி வளர்ந்து வருது, ஆனால் எல்லாமே பட்டு போயே வருது. பரவாயில்ல, அடுத்த தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் மாமா வேலை விட்டு வரும்போது இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம், அது ஃப்ரீசரில் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி எங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க, எனக்கும் எங்கள் அண்ணிக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கி உள்ள வீடியோ. எப்பவும் போல் ரைட்டிங் ஷார்ட்ஸுக்கு ரைட்டிங் எழுதிட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. Bye.